வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீரை வச்சு பன்னீர் பரோட்டாவும் பன்னீர் தோசையும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பன்னீரை வச்சு எப்படி இந்த ரெண்டு இதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பன்னீரை ஒரு பெரிய பன்னீர் பார் இருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, எனக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒன்று தான் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை உடம்புக்கு சேர்த்துறது நல்ல இல்லைங்களா, குழந்தைங்களாம் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இது கூடயே நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஓமம் கொஞ்சம் உள்ளங்கையில் இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இப்படி நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நான் 10 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். பார்க்கலாம். இதை இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு நார்மலாக சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே உருட்டாமல் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இந்த ஆலு சப்பாத்தியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி திக்னஸ்ஸாக கொஞ்சம் தேய்ச்சிட்டு இதுக்கு நடுவில் இந்த அரைச்ச பன்னீரை கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். சப்பாத்திக்குள்ள வைக்கிறனால கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு உருட்டிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு தேய்ச்சிக்கலாம். வெளியெல்லாம் வராது, நல்லாவே தேய்ச்சிக்கலாம். நம்ம ஆலு சப்பாத்தி பண்ணுற மாதிரியே தான். இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை காஞ்சிருச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றிட்டு இந்த பரோட்டாவை போட்டுக்கலாம். இது மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஆயிலே போட வேண்டாம், சும்மா அப்படியே நம்ம ஆயில் இல்லாமல் போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஆயிலோ கீயோ ஏதோ ஒன்று சேர்த்திக்கலாம். நம்ம இந்த 2 சைடு நல்லா வேகட்டும். பாருங்கள், சூப்பரான பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதேவே இன்னொரு மாதிரியும் நம்ம செய்யலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட்டு அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். எவ்வளோ தேவையோ நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக பண்ணக்கூடாது, சும்மா நடுவில் மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு 4 பக்கம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி தான் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இந்த பரோட்டாவை போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் டிஃபன் பாக்ஸுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஹை ப்ரோட்டீன் வேறு, இது சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன்று சாப்பிட்டாவே போதும், வயிறு ஃபுல்லாக ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். 2 சைடு வேகட்டும். பாருங்க, இது ஒரு டைப்பு. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், இந்த பன்னீர் அரைச்சோம் இல்லைங்களா, இது கூடயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக லிக்விடாக பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு சப்பாத்தியில் வேண்டாம், தோசையில் தான் வேணும் அப்படின்னு குழந்தைங்க அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி நம்ம தோசையில் கூட பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் தோசைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊற்றினா. அதனால தான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நிறைய பேத்துக்கு தோசை ரொம்ப பிடிக்கலிங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தோசை சாப்பிட்லாம் நம்ம. ஏன்னா ஆக்சுவலாக என் பையன் பன்னீர் பரோட்டா கேட்டான். என் பொண்ணு தோசையில் எனக்கு இந்த மாதிரி வேணும்னா திடீர்னு அவளே எனக்கு தோசையில் வச்சுக்க. அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டேன். அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். அதனால தான் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பன்னீர் தோசை ரெடி. 2 பக்கம் வேகட்டும், திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சும்மா இது வெறுமனா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இது நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய், டேக் கேர்.